ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். எங்கள் 3 பேர் வாழ்க்கையில் வந்த 10 லட்சம், அதுக்கப்புறம் நடந்த 6 மணி நேரம் எங்கள் வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றுச்சுன்றது தான் இந்த கதை. இந்த உலகம் எவ்வளோதான் வளர்ச்சி ஆனாலும் அது இயங்குறதுக்கு நான் தேவை. நான் தான் பணம். இப்போ நான் எப்படி இந்த 3 பேர் வாழ்க்கையில் வரப்போகிறேன், அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இது ஆடிட்டர் சண்முகம். இவர் தான் பெரியவர். என்னதான் பெரியவருக்கு அரசியல் ரீதியா பல எதிரி இருந்தாலும் தொழில் ரீதியா ஒரு எதிரி கூட இல்லாததுக்கு காரணம் சண்முகம். ஆனா பெரியவருக்கும் ஆடிட்டருக்கும் நடந்த ஒரு பிரச்சனையினால பெரியவர் இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஆடிட்டரை போட சொல்லிட்டாரு. இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ஆடிட்டர் சண்முகம் பல பேர்த்துக்கிட்ட உதவி கேட்டோம், யாரும் உதவி பண்ண முன்வரல. ஏன்னா பெரியவர் மேல இருந்த பயம். ஆனா அவர்கிட்ட இருக்க பெரியவரோட இல்லீகல் லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்துச்சுன்னா கண்டிப்பா பெரியவர் மாட்டிப்பாருன்னு அவர் நினைச்சார். அதுக்காக ஆடிட்டரோட முதுகெலும்பா செயல்படுற ஒருத்தன், அவன் பேரு குணா. ஸ்கெட்சி குணா. என்னதான் ஃபீல்ட்ல இறங்கி ஒருத்தனை தீர்த்து கட்டுறதுக்கு ஆளுங்க முயற்சி செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி இருந்து ஸ்கெட்சி போட்டு கொடுக்கறது இவன் தான். ஆனாலும் இவன் பார்க்குற கண்ணு மட்டும்தான். இவனுக்கு வேலை செய்யறதுக்குன்னே 2 கை மாதிரி 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க. அதுல ஒருத்தன் பேரு சிவா, மேக்கிங் சிவா. என்னதான் குணா ஸ்கெட்சி போட்டாலும் அந்த ஸ்கெட்சுக்கு ஏற்ற மாதிரி பொருளை தயார் பண்றது இவன் தான். இன்னொருத்தனோட பேரு முத்து, எக்ஸிக்யூட் முத்து. குணாவும் சிவாவும் என்னதான் ஸ்கெட்சு போட்டு பொருளை தயார் பண்ணாலும் அதை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கறது இவன் தான். இப்போ இந்த 3 பேர்கிட்ட தான் பெரியவரோட இல்லீகல் லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால தான் ஆடிட்டர் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி பெரியவரோட இல்லீகல் லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு டர்ஃபுக்கு வர சொன்னார். அதுக்கு ஆடிட்டர் கொடுத்த தொகை 10 லட்சம். நான் இப்படிதான் இவங்க கிட்ட வந்து சேர்ந்தேன். நான் ஷோவும் டர்ஃபுக்கு போறோம், நீ பொருளை டெலிவரி பண்ணிடு. சரி, ஓகே. பொருளை டெலிவரி பண்ணிட்டியா? பொருளாம் டெலிவரி பண்ணியாச்சு. காசை வாங்கிட்டு வந்தியா? அதெல்லாம் வாங்கியாச்சு. இன்னைக்கு பார்த்த பசங்கள்லாம் புதுசாக இருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்கிறேன், இந்த பேகை பிடி. சரி, வண்டி கரெக்டாக பசங்கிட்ட கொடுத்துட்டியா? அவங்களுக்கு ஜிபேயில் காசு அனுப்பிச்சிரு. சரி சரி.
கடைசியா யாரா கிழிச்சது? ஏன் திரும்பி சோப் போட்டு விட போறியா? ஹீட்ரு மேல விழுந்தா தெரியும். விழும்போது பார்த்துக்கலாம். வாடா. இதான் நம்ம வாழ்க்கையில பண்ற கடைசி ப்ராஜெக்டா இருக்குல்ல. சமாள்றா நீ. ஆடிட்டே காசை வாங்கிட்டு ஆடிட்டர் பொருளுக்கும் பொருளையும் கொடுத்துட்றேன். நம்மளும் மேல வரணும்டா. இந்த காசை வச்சு நான் எப்படியாவது செட்டில் ஆயிடணும். ஏன் நாங்களாம் செட்டில் ஆக மாட்டோமா? நேரா ஊருக்கு போயிட்டு சிக்கன் ரைஸ் கடை போட்டு செட்டில் ஆகிறோம் பாரு. ஆமா, நீ என்ன மச்சு பண்ண போற? அது எப்படி நீங்கள் ஆடிட்டர் போட்டுருவாங்க, ஆடிட்டர் பொண்டாட்டியை கொட்டி ஓடிடும். முதல்ல ஒன்றை போடணும்டா. ஏய், இந்த முட்டை டெலிவரி எப்போ? நாளைக்கு. முட்டைய பேக் பண்ணிட்டியாடா? இல்லை, இன்னும் பேக் பண்ணல. சரி, இந்த முட்டை எங்க? பாக்ஸ்ல முட்டை இல்லையே. ஸ்கெட்ச் வெட்டிங் டேட்டுக்கு தானே. அப்ப முட்டை எதுல பேக் பண்ண? டேய், பாக்ஸ்ல பேக் பண்ண சொன்னா பொம்மையில பேக் பண்ணி வச்சிருக்க. லைட்டா ஹீட் ஆனாலும் ரூமே பிளாஸ்ட் ஆயிரும் தெரியாதா உனக்கு? ஃபர்ஸ்ட் அதை பேக் பண்ற, அப்புறம் வந்து கட்டிங் வச்சுப்ப. சரி, பேக் பண்ணுறேன்டா. ஹலோ. சொல்லு.
என்னடா ஏதோ கோல்மால் வேலை பண்ண மாதிரி இருக்கு. லைட்டா ஹீட் ஆனாலும் ரூமே பிளாஸ்ட் ஆயிரும் தெரியாதா உனக்கு? ம் இல்ல இல்ல சரி, அதெல்லாம் விடு. இன்னைக்கு என்ன பார்த்த பசங்கலாம் புதுசா இருக்கிறாங்க? எல்லாம் காலேஜ் பசங்கடா. என்னடா காலேஜ் பசங்கிட்ட கொடுத்துட்டு அசால்ட்டா சொல்றேன். டாக்குமெண்ட்ஸ்லாம் எவ்வளவு முக்கியம் தெரியும்ல. டேய், காலேஜ் பசங்கன்னா அவ்வளோ அசால்ட்டா நினைச்சுன்னுக்குற நீ. ஷார்ப்பான பசங்கடா. இப்போ இருக்கிற காலேஜ் பசங்களோட சைடு பிஸ்னஸ்ஸே கிசா பவுட்ரு ஊசி தான். ஏன் காசு கொடுத்தா கொலை கூட பண்ணுவானுங்க. நான் கூப்பிடுறேன் வைடி. ஹலோ. ஒருத்தன் ஓடுறது வேற வேற காரணமா இருந்தாலும் ஓட வைக்கிறது பணம்தான். அதான் ஆள் ஓடி போயிடுச்சா? டேய், நீ தாண்டா ரொம்ப மன கஷ்டத்துல இருக்க. என் சரக்கு நீயே குடிச்சதா? டேய் காத்து வாக்குல 2 காதலை பண்ணிட்டு ஃபீல் பண்ணிருக்கான் பாருடா. டேய் போடா, டேய் உருப்புற வேலையை பாடுறா. உன் கூட யார் இருப்பாங்க இல்லைன்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பேன். டேய், இவாளை பத்தி யாரா பேசுறது?
கண்டென்சர் போயிடுச்சுடா. அதுக்கு அந்த என்னது? செல்ஃப்ல கண்டென்சர் இருக்கு எர்ரா. சரி. ஹலோ சொல்றி. நான் கேட்டதுக்கு பதில் சொல்றி. உன் புருஷன் எங்க? எப்படியும் இன்னைக்கு உன் புருஷனை போட்டுருவாங்க. நாளையிலேருந்து நம்ம ஜாலி தான். இதெல்லாம் குணா பண்ணல. அவனை பண்ண வச்சதே நான் தான். இப்போ அவன் என்னை கையால தொட்டு தூக்குனானோ அப்பவே அவன் முகம் பண முகமா மாறிடுச்சு. எப்போ ஆடிட்டு குணா கிட்ட என்ன கைமாத்தினாரோ அப்போவே முடிவு பண்ணிட்டான் நான் அவனுக்கு சொந்தமாக வரணும். இந்த காசை வச்சு நான் எப்படியாவது செட்டில் ஆயிடணும். அவனுக்கு சரக்கு கொடுத்த போதையை விட நான் 100 மடங்கு போதையை கொடுத்தேன். முத்துவும் சிவாவும் இருக்கிற வரை அவனுக்கு நான் கிடைக்க மாட்டேன்னு தெரியும். எப்பவுமே நைட்டில் அசைன்மெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தா காலையில் தான் அவங்க பிடிச்சிப்பாங்க. அதுக்குள்ள முத்துவையும் சிவாவையும் போடணும்னு நினச்சான் குணா. அவனுங்க டெய்லியும் காமனாக பண்ணுற ஒரு விஷயத்தை வச்சு அவனுங்களுக்கே ஸ்கெட்சை போட்டான். ஃபஸ்ட்டு ஸ்கெட்சை முத்துக்கு போட்டான். முத்து எப்போ இவங்க 2 பேர் மாதிரி சரக்கு அடிக்கும்போது தம் அடிக்க மாட்டான். ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு ஒரு பாக்ஸ் சிகரெட்டை பாத்ரூமில் வச்சு அடிப்பான். எப்படியும் அவன் உள்ளே போனால் வெளியில் வர 3/4 மணி நேரமாக தான் ஆகும். வேலையை முடிச்சுட்டு ரூமுக்கு வந்த உடனே முத்துக்கு ஸ்கெட்சை போட்டான். முத்துக்கிட்ட இருக்க கேர்லெஸை பற்றி பேசினா அவன் அதை கண்டுக்க கூட மாட்டான். அதனால தான் குணா ஹீட்டரை பற்றி அவன்கிட்ட பேசினான். அதை அவன் கண்டுக்க கூட மாட்டான்னு அவனுக்கு தெரியும். அதை வச்சு அவன் கதையை முடிக்கணும்னு நினச்சான் குணா. செகண்ட் ஸ்கெட்சை சிவாவுக்கு போட்டான். அவனுக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பொண்ணுங்க ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை வச்சு சிவாவை போடணும்னு முடிவு பண்ணான்.
அவங்க ரூம்ல 2 நாளா ஃபேன் வேலை செய்யல. அதை வச்சு சிவாக்கு ஸ்கெட்சை போட்டான். எப்படியும் ஃபேன் ரிப்பேர் பண்ணும்போது சிவாக்கு ஃபோன் வரும்னு குணாக்கு தெரியும். அதை வச்சு அவனை போடணும்னு நினைச்சான். குணா நினைச்ச மாதிரி அவங்க 2 பேர்த்தையும் போட்டும் தள்ளினான். இப்போ நான் முழுசா அவனுக்கு தான் சொன்னேன். குணா மட்டும் என்னை சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறேன். சிவாவும் நினைச்சிருக்கான். ஆனா குணாவும் முத்துவும் இருக்கிற வரைக்கும் நான் சிவாக்கு கிடைக்க மாட்டேன். அவங்க 2 பேரையும் போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டல. எப்படியாவது சீக்கிரம் காசு எடுத்துட்டு வந்துரு. நம்ம எங்கேயாவது ஓடி போயிடலாம். வேலையை முடிச்சு கூப்பிடுறது. அதனாலதான் அவன் குணாவையும் முத்துவையும் போட்டு தரணும்னு முடிவு பண்ணான். குணா எப்பவுமே சரக்கடிச்சு முடிச்சுட்டு ஆம்லெட் இல்லைன்னா ஆம்லெட் போட்டு சாப்பிடுவான். அதை வச்சு அவனை போடணும்னு நினச்சான். அதுக்காக அவன் பேக் பண்ண சொன்ன பொருளை வச்சு அவனை போட்டான். ஆனா முத்துவை போடுறதுக்குள்ள குணா அவனை போட்டான். குணாவும் சிவாவும் மட்டும் என்னை எடுத்துக்கணும்னு நினைக்கல, முத்துவும் நினைச்சிருக்கான். டேய், ஒரு குத்து குத்துச்சுன்னா கண்ணை மூடி கண்ணை திறப்படி முடிவு போயிடும். ஃபர்ஸ்ட் அதை பேக் பண்ற, அப்புறம் வந்து கட்டி கட்டிப்பாரு. டேய், ஒரு குத்து குத்துச்சுன்னா கண்ணை மூடி கண்ணை திறப்படி முடிவு போயிடும். அடிப்படையிலே என்னை அச்சடிக்கும் போது ஏதோ பிரச்சனை இருக்கு. நல்லவங்களை கூட கெட்டவங்களா மாற்றிடுறேன். உங்களுக்கு என்னை எரிக்க நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் எரிக்கிறது என்ன இல்லை, உங்களே